ஆக மொத்தத்தில் இவளுக 2 பேரும் அடிச்சுக்கிட்ட சண்டையில் எங்கள் அம்மாவுக்கு உருப்படியாக ஒரு விஷயமும் இவளுக செய்யலை. சூர்யாவையும் சொல்கிறேன், சுமியும் தான் சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து சூர்யாவும் எங்கள் அம்மாவுக்கு நேற்று பாத்தியா ஓதுனப்போ வரலை, அதே மாதிரி சுமியும் வரலை. இது தவிர்த்து சூர்யாவோட விஷயத்தில் இன்னொன்று, சூர்யா பணத்துக்காக தான் பழகிருக்காங்கிறத நல்லா கணிச்சிட்டேன். எப்படின்னா, நேற்று எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள் 1 வருஷம் முடிஞ்சு இந்த வீடை கழுவி விட்டு ஒரு ஊதுபத்தி பொருத்தி வச்சு அவங்க நினைவாக ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு, சரி நம்மளுக்காக இவ்வளவு நாளாக நம்மளுக்காக இருக்கிறாரு சிக்கா, அவரோட அம்மா, அவர் ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் பண்ணலை. ஊரே எனக்கு அனுதாபம் அந்த நினைவு வாய்ஸ் கொடுத்தீங்க. அதாவது, அண்ணே உங்கள் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும், நீங்கள் எல்லாமே எனக்கு கூட பிறந்த சகோதரியாக இருந்து, தங்கச்சிகளாக, அக்காவா, அம்மாவாக இருந்து எல்லா பேரும் எனக்காக வாய்ஸ் அவுட்டு கொடுத்தீங்க. வாட்ஸ்அப்லேயும் சொன்னீங்க, கமெண்ட்ஸ்லேயும் போட்டிங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். எனக்கு உண்மையிலே மன நிம்மதி, திருப்தி. நம்மளுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்களே, எண்ணிலடங்கா சகோதரிகள்ங்கிற ஒரு திருப்தி. ஆனால் சூர்யா மாத்திரம் இதிலேருந்து விதிவிலக்கு. எப்படி தெரியுமா? நேற்று கொண்டு போன சாப்பாடை, பிரியாணியை ஒரு தொட்டு கூட பார்க்கல. நான் மத்தியானம் இங்கேருந்து போனேன் பார்த்தீங்களா, சாப்பாடு வாங்கி சுமிக்கு கொடுத்துட்டு, சுமியை போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு நான் அப்படியே மீதி இருந்த சாப்பாடை பூரா எடுத்துக்கிட்டு இங்கே சூர்யா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தவுடனே எனக்கு சரியான பசி, குலப்பசி. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காடுறேன். ஒரு 2 வாய் ஊட்டுறேன். யாருக்கு? சூர்யாவுக்கு. வேண்டா வெறுப்பாக தின்னான். அதை வாங்குகிற மனசே இல்லை. அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரி ரைட்டு, நான் கேட்டேன், ஏன்ப்பா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நான் இப்போ தான் பழைய சோறு சாப்பிட்டேன், கஞ்சி குடிச்சிட்டேன், பழைய நேற்று வச்ச கறி குழம்பு இருந்துச்சு, அதை நான் வச்சு மேக்கப் பண்ணிக்கிட்டேன், பசி ஓவராக இருந்துச்சு தின்னுட்டேன்ட்டான். சரி, வழக்கமாக பசி ஓவராக இருந்து தின்னவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் நேரம் கழிச்சு பசிக்காதா, இல்லை சாயங்காலம் பசிக்காதா? சரி சாயங்காலம் பசிச்சுமே திங்கலனே வச்சுக்கிருவோமே. நைட்டு எங்கள் அம்மாவுக்கு எல்லா பேர்த்துக்கும் சாப்பாடு எங்கள் அம்மா நினைவாக கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறேன். எத்தனை மணிக்கு? 6 to 7 லைவை முடிச்சுவிட்டு வீட்டுக்கு போகிறேன். அப்பையும் பார்த்தா சோறு அப்படியே இருக்குது. திருப்பி நைட்டு போய் பார்த்தா லைவ் முடிக்கிறா. அவள் 9 to 10 லைவ் முடிக்கிறா. சரி லைவ் முடித்தோடனே என் கூட சாப்பிட வருவா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளானில் நானும் பசியோடு உட்காந்துருக்கேன். ஏன்னா மத்தியானமும் நான் ஒழுங்காக சாப்பிடல. சாப்பிட ஆரம்பிக்கும் போதே எங்கள் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. நான் அப்படியே அழுதுகிட்டே ஒரு 2 வாய் சோறு தின்னதோட சாப்பாடை வச்சுட்டேன், பிரியாணியை திங்கலை. அதோடு வச்சுட்டு இருந்தவன் எனக்கு பசி, குலப்பசி. சரி வாப்பா சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். நைட்டும் சாப்பிட வரல. இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ யாரோ இவகிட்ட ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி யாருக்காவது இந்த வருஷத்துக்கு கருமாதி சோறு சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷ பாத்தியா ஓதுறது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சில பேர். அதாவது வீட்டுக்கு அந்யோன்யமாக இருக்கிறவங்க, நம்மளுக்கு இல்லாமல் ஒரு தொடர்பு இல்லாத இருக்கிறவங்களுக்கு போய், இப்போ நம்மளே இருக்கோம், இந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு நேற்று வருஷ பாத்தியாங்க, சாப்பாடுங்க இந்தாங்கன்னு கொடுத்தா, இல்லைங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம், எங்களுக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா வீட்டில் அந்த மாதிரி நடக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அதை மாதிரி இப்போ என்ன எனக்கு டவுட்டுன்னா, எங்கள் அம்மாவுக்கு வருஷ பாத்தியான்னு செஞ்சு நான் பிரியாணி பாத்தியா ஓதி கொண்டு போய் கொடுக்குறேன். அதை அவள் திங்கலைன்னா, அப்போ எங்கள் அம்மாவை அவள் என்னான்னு நினைக்கிறா? ஒரு வேற்று மனுஷன் தானே நினைக்கிறா. இதே தன்னுடைய சொந்தங்கள்லையோ இல்லை தன்னுடைய இரத்த சம்பந்தமானவங்களோ ஒருத்தவங்க இறந்து போய் அதுக்கு ஒரு வருஷ பாத்தியான்னு அந்த வருஷத்துக்கு ஒரு நினைவு, அது பேர் என்னன்னு தெரியலை எனக்கு, இவங்களில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலை. அந்த வருஷ நினைவு அதுக்கு ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இங்கெல்லாம் போய் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஏதோ ஒன்று சோறு வைப்பாங்க, படையல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நினைவாக வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி இவள் வீட்டில் ஏதாவது ஒன்றுனா இப்படி சாப்பிடாமல் இருந்திருப்பாளா? எங்கள் அம்மாவை அப்போ நீ ஒரு வேத்து மனுஷியாக தான் பார்க்குற. யாரோ சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, அங்கே அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உன் குடும்பத்துலேயும் இதை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது இழப்புகள் ஏற்படும், அப்படி இப்படின்னு சொல்லி இவளை பேசி மண்டையை கழுவுனாங்களா?
இல்லை என்ன காரணம் இவகிட்ட கேட்டால் இவ என்ன காரணம் சொல்கிறா அப்படின்னா, நேற்று வந்து நீ காலையிலேயே என்னை கூட்டு போயிருக்கணும் வீடு கழுவி விடுறதுக்கு, என்னை நீ கூட்டு போகல. சுமியை வர சொல்லி சுமியை வந்து 12:30 மணிக்கு அவள் கூட உட்காந்து லைவ் போடுற. அவள் லைவில் எல்லோரும் உனக்கு பணம் போடுறாங்க. அப்போ என்ன இருந்தாலும் உனக்கு வந்து அந்த மாமியார் மருமகங்கிற அவங்க உறவை வந்து நீ வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற. என்னைய 3ஆம் மனுஷி மாதிரி தான் நீ வச்சுருக்க. அதனால தான் என்னை நீ வந்து வீடு கழுவவும் கூப்பிடலை, நீ வந்து வரவும் இல்லை அப்படியும் ஒரு வார்த்தை சொல்கிறா. இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறான்னா, சுமியை கூப்பிட்டு நான் வந்து முன்னாலே அட்வான்ஸாக லைவ் போடவும் அவங்க கூட இருக்கவும் செஞ்சேனா. இங்கே வீட்டுக்குள்ளே வந்து லைவ் போடுறது அவங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன்ல. இதை பார்த்துட்டு சுமி அந்த லைவில் வந்து ஒரு வார்த்தை விட்டுச்சு. என்ன வார்த்தைன்னா, சூர்யா வந்து நீ இப்போ வந்துட்ட, சூர்யா வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. யாரோ கமெண்டில் கேட்டாங்க, லட்டுவா யாரோ கேட்டாங்க. அண்ணே அப்போ மாமியாருக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு சோறு போட்டு பார்த்துக்கிட்டது எல்லாமே வந்து சூர்யா தான். அப்படிங்கும்போது அவங்கள எப்போனே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்க, அவங்க கையால் வந்து எப்போனே இந்த ஊதுபத்தி பொருத்தி வைக்கிறது பாத்தியா ஓதுறதில் அவங்க எப்போ கலந்துக்குருவாங்கன்னு சொல்லி யாரோ கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் மதியானத்துக்கு மேலே சூர்யா வருவாப்பா, சாயங்கால லைவில் சூர்யாவை வந்து நான் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே சுமி என்ன சொன்னா, அதுக்கு சூர்யா வந்து வீடு கழுவுறதுக்கும் தொடச்சி விட்றதுக்கும் பிரியாணி பொட்டணம் போடுறதுக்கும் வருவா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டாங்க. என்ன விட்டா இவளுக்கு என்ன மரியாதை, இவன் என்னமோ நம்மளை என்னமோ மரியாதையாக கூப்பிட்ற மாதிரி. இந்த அடுத்து அவள் விஷயத்துக்கு வர்றேன். நிறைய சுமி மேலே நிறையா டிஃபால்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. எத்தனை நாளைக்கு தான் நானும் வந்து பொத்தி வைக்கிறது, இவளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா நம்மளும் போட்டு தாக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு சுமியோட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. சூர்யா விஷயத்தை நான் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் சுமி விஷயத்துக்கு நான் வர்றேன். அதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னைய வந்து உன்னுடைய சொந்த புருஷனாவோ இல்லை வந்து உன்னுடைய நட்பாவோ உன் குடும்பத்தில் ஒருத்தனாவோ நினச்சிருந்தா, எங்கள் அம்மாவுடைய வருஷப்பாத்தியாவுக்கு ஊரே பிரார்த்தனை பண்ணி ஊரே படையல் ஏதாவது பாயாசம் செய்ய அது செய்ய, அது பாயாசம்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. எங்கள் அம்மாவுக்கு பால் பாயாசம் பிடிக்கும்ல, முந்திரி பருப்பு நிறையா போட்டு குடு மருமகளே, சூர்யா மருமகளே அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை என் இது சூர்யாக்கிட்டேயும் ஃபோனில் பேசியிருக்கு எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவுக்கு நீ பால் பாயாசம் செஞ்சு கொடுத்துருக்க, முந்திரி பருப்பு நிறையா போட்டு. சரி, வருஷத்தில் ஒரு நாள் நான் அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். தால்ச்சா பிரியாணி எல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச அந்த சேலை அவங்க கம்பு அந்த இடத்த வந்து தொடச்சி விட்டு வச்சு ஒரு பாத்தியாக ஊதிட்டேன். இதே வந்து எங்கள் அம்மா மேலே பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற நீ ஒரு பால் பாயாசத்தை ரெடி பண்ணி ஒரு முந்திரி பருப்பு போட்டு இந்தாங்க சாயங்காலம் நீங்கள் போகிறீங்கல்ல, போகும்போது இந்த தூக்குவாளியில் அவங்க அம்மாவுக்காக பால் பாயாசம் ரெடி பண்ணியிருக்கேன், இதை கொண்டு போய் பிரியாணி வைக்கும்போதே அதே இடத்துல இந்த பால் பாயாசத்தையும் வச்சு உங்கள் அம்மாவுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்துங்க, ஏன் சார்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அந்த வாய் உனக்கு வரலையே. அப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி நீ வந்து வெறும் பணத்துக்காக தான் நீ பழகுற. என்ன தான் வந்து உங்கள் சுமிக்கும் சூர்யாவுக்கும் 1000 சண்டை இருந்தாலும் அந்த சண்டையை வந்து நேற்று காட்டியிருக்கக்கூடாது. நேற்று எங்கள் அம்மாவோட நினைவு நாள் அப்படிங்கிறதுனால ஒரே வார்த்தையில் அவளே என்னமோ சொல்லிட்டு போகிறா சுமி. வீடு கழுவுறதுக்கும் பிரியாணி பொட்டணம் போடுறதுக்கும் தான் சூர்யாங்கிற வார்த்தையை விட்டதாகவே வச்சுக்கிடுவோம். அதை வந்து நீ மறுநாளைக்கு உன் சண்டையை வச்சுக்கிறலாமே. இந்த நினைவு நாள் அதுவுமா எங்கள் அம்மாவுக்கு வருஷப்பாத்தியா ஓதுற அன்னைக்குமா உட்காந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சக்களத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் நான் கேட்குறேன். சரிங்க, அவள் 1000 சொல்லிட்டு போகட்டும், அவளுக்கு என்ன பைத்தியக்காரி, தினம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் போவோம் வாச்சிக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வீடை கழுவி விட்டு ஒரு 2 சாம்பிராணியை பொருத்தி வச்சு 2 ஊதுவத்தியை பொருத்தி எங்கள் அம்மா நினச்சி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டிய. கண்ணீர் விட்டது நீயும் கண்ணீர் விடலை, சுமியும் கண்ணீர் விடலை. ஆக உங்கள் 2 பேருக்கும் எங்கள் அம்மாவோ நானோ முக்கியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் பஞ்சாயத்து உங்கள் ஈகோ, யார் பெரிய ஆள், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, என் புருஷனை பிடிங்கி வச்சுக்கிட்டு நீ நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவ, பஞ்சுபாடி 5 ரூபா ஐட்டம் வாய்ப்பாடம். இப்போ என்ன அடிக்கடி நீ சுமி உன் வாயை வந்து கொஞ்சம் உடச்சி விட்ருவேன் பார்த்துக்க, கவனமாக இருந்துக்க, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. சும்மா எப்போ பார்த்தாலும் நீ எந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இப்போ என்ன உட்காந்துக்கிட்டு வீடியோ உட்காந்துக்கிட்டு மூத்தரச்சந்துக்குள்ளே போனவ அவள் ஒரு ஐட்டம் வாய்ப்பாடம்னுக்கிட்டு என்ன உனக்கு பேச்சு? 24 hours இதையே பேசிக்கிட்டு இருக்கியே. சரி நானும் பார்த்துக்கிறேன். 4-5 நாளாக வந்து சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசலை.
நீங்களும் எங்கள் வீடியோக்களை பார்க்குறீங்க, நானும் சூர்யாவும் சேர்ந்து வீடியோ போடுறோம், எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். சுமியை பற்றி இழுக்கிறதே இல்லை. நான் தான் சொல்லி வச்சுருக்கேன், சூர்யா நீ தேவையில்லாமல் சுமியை பற்றி பேசாத, அவள் என்னமும் பேசிக்கிட்டு போகட்டும், உன் வேலையை மாத்திரம் நீ பாருன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க, எதை வச்சு உதைக்கிட்டு தான் இருக்குது, இருங்க. சரியா? எதையோ வச்சு தொடச்சேன், விடுங்க. அதாவது வாய்ப்பாடம் எதுக்கு எடுத்தாலும் என்ன, இப்போ வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு வாய்ப்பாடம் ஐட்டம், அவள் தான் உன் பேச்சுக்கே வர்றது இல்லைல்ல, நிப்பாட்டிட்டால. என்கிட்ட நேற்று கூட சூர்யா சொல்லி அழுத விஷயம், அழுதுட்டா சூர்யா, நேற்றெல்லாம் அழுதுட்டா, கோவப்பட்டா. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், திருப்பி நான் பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வேணான்னு பார்க்குறேன். 5-6 நாளாக நான் வந்து பேசுகிறதே இல்லை சுமியை பற்றி. உனக்கும் தெரியும், என்கிட்ட சொல்கிறா சூர்யா, உனக்கும் தெரியும், எந்த வார்த்தையும் பேசுகிறதில்ல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு வேறு ஒரு குக்கிங் பண்ணுறது, லைவில் வந்து ஜாலியாக அரட்டை அடிக்கிறது, இல்லை எதையாவது ஒரு டாப்பிக்கை மாற்றி நான் போனாலும் உன் பொண்டாட்டி ஏன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா? எப்போ பார்த்தாலும் என்னைய வாய்ப்பாடம்னா இதை அப்போ நான் திருப்பி பதிலுக்கு கேட்டேன், பாப்பா போட்ட தாப்பா, பாப்பா நோவுதுன்னு நீ என்ன சொன்ன என்கிட்ட? அடிக்கடி பாப்பா நோவுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற. இப்படி பேசாத சூர்யா, இதை நிப்பாட்டிக்க சூர்யா. எல்லாரும் விட்டாலும் நீ ஏன் சூர்யா தொடர்ந்து இப்படி பேசுகிறேன்னு நீ கேட்டுக்கிட்டதுக்காக தானே நான் அந்த வார்த்தைகளை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, எதுவுமே பேசுகிறதில்ல. இவன் என்ன நல்லகுடி நாணயம் மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னையவே வாய்ப்பாடன்னுக்கிட்டே இருக்கிறா. இவளை நீ கண்டிப்பியா கண்டிக்க மாட்டையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நீ பேசுகிறியா இல்லை நான் பேசுகிறியான்னு கேட்டா. நானே பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில். இப்போ சுமிக்கு நான் வர்றேன். உன்னோட வாய் ரொம்ப ஓவராக போகுது, இது நல்லதுக்கு இல்லை. முந்தி மாதிரி யூடியூப் கிடையாது. யூடியூப்பில் வார்த்தைகளை நான் தினம் சொல்கிறேன். உனக்காக உன் ஐடியில் ஸ்டேக்கி விழுந்து கிடந்தப்ப நான் பேசி, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்து, யூடியூப்புக்கிட்ட மெயில் போட்டு என்னென்னமோ பண்ணி உனக்கு வந்து சேனலை வாங்கி திருப்பி உனக்கு லைவ் போடுறதுக்கு எல்லாம் பண்ணேன். முதல்ல சேனல் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது உனக்கு தெரியுமா? நீ சேனல் மாதிரியே வச்சுருந்த, அதுக்குள்ளே போய் எந்தெந்ததையோ கொடுத்து, சரத்தோடைய ஆதாரம், அது என்னது ப்ரூஃபு, ஒன்றதையும் கொடுத்து மாற்றி கொடுத்து குழப்பி வச்சு மானிட்டேஷன் ஆனாகியும் உனக்கு பணம் வராமல், பேங்க் அக்கௌண்ட் ஒழுங்காக கொடுக்காம என்னென்னமோ குளறுபடி பண்ணி சேனலை கந்தரகோலமாக வச்சுருந்த. உனக்காக நான் சேனலை உருவாக்கி உனக்கு பணம் வர்ற மாதிரி 64,000 ரூபா நான் பணம் எடுத்து கொடுத்தேன். 64,000 ரூபாயில் இதே வந்து சூர்யாவாக இருந்தால் ஒரு நகையை வாங்கியிருப்பாள். ஒரு அரை பவுனுக்காவது ஒரு குண்டுமணி நகையாவது வாங்கி கழுத்துலையோ காதலையோ போட்டுட்டு, இல்லை நீ மீதி காசை கூட செலவு பண்ணு. ஆனால் உன் கைக்கு வந்து 64,000 ரூபாயை நீ அந்தல சிந்தலையாக ஆக்கின. நீ என்ன இப்போ முந்தி மாதிரி வந்து ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி வந்து சேமிக்கிறது இல்லையா இருக்கிற? கேட்டால் நான் அதுக்கு இப்போ அவனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன், இவனுக்கு இதுக்கு கொடுத்தேன், அவனுக்கு அதுக்கு கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்த வந்த காசை பூரா ஊதாரித்தனமாக காலி பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஒரு சேனலை உருவாக்கி இவ்வளோ தூரம் உன்னை வந்து ஒரு அக்கௌண்ட்டு உனக்கு போட்டு கொடுத்து நல்லபடியாக உனக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுத்தா, நீ தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டும், ஏதாவது ஆகாத போகாத தலைப்புகளை வச்சுக்கிட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டும் சேனலை திருப்பி வந்து ஸ்ட்ரைக் விழுகிறதுக்கு உண்டான வேலைத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்கிறேன், இனிமேல் உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. ஒரு அளவு தான் சொல்ல முடியும். லைவில் உட்காந்துக்கிட்டு சூர்யாவுடைய தங்கச்சிகளை தேவையில்லாமல் திட்டுறது, கமாண்டு போடுறவங்க பொதுப்படையாக போடுறாங்க. இப்போ லட்டுங்கிற பிள்ளையெல்லாம் பொதுவான பிள்ளை, அந்த பிள்ளை எனக்கும் வந்து கமெண்ட் போடும், சூர்யாவுக்கும் போடும், உனக்கும் போடும். விஜயலட்சுமி விஜி மாதிரி அந்த மாதிரி வேறு பொதுவான ஆள் எல்லாருக்குமே. சூர்யாவையும் பிடிக்கும், விஜயலட்சுமி விஜிக்கு உன்னையவும் பிடிக்கும், என்னையவும் பிடிக்கும். அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் ஏதோ அவர் சந்தோஷத்துக்காக எடுக்கிறாரு, அவர் நன்மைக்காக ஏதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிற புள்ள விஜயலட்சுமி விஜி. அந்த மாதிரி லட்டுங்கிறவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு கமாண்டர். எதுக்கு தேவையில்லாமல் அதை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் நைட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு நீ அவளே, நீ இவளே, நீ அப்படி போனவளே, இப்படி போனவளே, அந்த பிள்ளைய மாத்திரம் இல்லை, சூர்யாவுடைய லைனில் இருக்கிற எல்லா பேர்த்தையும், பூர்ணாவிலேருந்து இன்னும் சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்கலேருந்து இது சிக்கா பர்வீன், இன்னும் நிறையா பேரை, மோனிகா ஏகப்பட்ட பேரை கழுவி ஊத்துற. அது தவிர்த்து வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நிறையா பேசுகிற. இதெல்லாம் முந்தி மாதிரி கிடையாது. இப்போ ஏன் வந்து அவ்வளோ பேசுகிற சைத்தான் இருக்கே, அதுவே இப்போ பயந்து போய் வார்த்தைகளை விடுறதில் கவனமாக இருக்குது. ஜெயிலுங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேங்குது, காவல்துறைங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேங்குது.
வேறு ஏதாவது ஒன்றுனா அதையும் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு வந்து எல்லோ டாலர் விழுந்துருமா, பணம் போயிடுமா. அதனால் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரு சைத்தானே 150 கோடியே அடக்கி வாசிக்குது. நீ நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காலம். உனக்கெல்லாம் யூடியூப்னா என்னான்னு தெரியும். இப்போத்தான் ஏதோ என் பேரையும் சூர்யா பேரையும் பேசி பேசி 1,00,000 சப்ஸ்கிரைபரை நீ கொண்டு வந்திருக்க. இல்லைன்னா உனக்குன்னு சொல்லி தனித்திறமை ஏதாவது இருக்கா? முந்தியாவது இந்த ஔவையார் வேஷம் போட்டு ஊர்வசி டைலாக்கு, சங்கீதா டைலாக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ராணி கேரக்டரு ஷார்ட்ஸ் ரீல்ஸை போட்டு உன் படத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏதோ உன் திறமைன்னு நானும் நினச்சேன், நம்பினேன். ஆனால் இப்போ தான் முழுசாக தெரியுது. நேற்று இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சுமியெல்லாம் எதை கலட்டி அடித்தா நல்லாயிருக்கும்? எனக்கு அந்தளவுக்கு ஆத்திரம் வருது. நேற்று என் பெத்த தாயோட நினைவு நாள். எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு பாட்டு நான் போட்டிருக்கேன். அம்மா அம்மா நீ எங்கே அம்மான்னு சொல்லி நான் ஒரு பாட்டு போட்டிருக்கேன், அழுதுருக்கேன். வருஷப்பாத்தியா ஓத வேண்டிய நாள், எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள். ஆனால் நீ நேற்று என்ன பண்ணியிருக்க? மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மான்னு சொல்லி நேற்று வந்து வெள்ளிக்கிழமை பயபக்தியாக உட்காந்து காலையில் பாட்டு போட்டிருக்க. உன்னை பாட்டு போடு, வேணான்னு சொல்லலை. இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? எந்த நேரத்தில் எதை பண்ணணுங்கிற ஒரு விவஸ்தை இல்லையா? நான் பார்க்கல. ஆக்சுவலாக நேற்று எனக்கு சில சகோதரிகள் சுட்டி காட்டி அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில். அண்ணே உங்கள் அம்மாவோட நினைவு நாள், இவங்கள பாருங்கண்ணே உட்காந்துக்கிட்டு மாரியம்மா பாட்டு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்கண்ணே, இவங்களை என்னான்னு கேட்க மாட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சில சகோதரிகள் எனக்கு மென்ஷன் பண்ணாங்க. நான் கேட்குறேன், எது நல்ல நாள்? வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தான், அது நீ போடு. மற்ற நாள்லாம் நீ வந்து எவ்வளவோ வீடியோக்கள் போட்டிருக்க, உன்னை நானே வந்து பெருமையாக பேசியிருக்கேன். சூப்பர்ப்பா, இது நல்லா இருக்குப்பா, உன் நடிப்பு நல்லா இருக்குப்பா, அப்படி இப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் நேற்று என்ன நாள்? என் பெத்த தாயை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பியா? மருமக ஏன் மாமியார் எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லி உரிமையாக பேசுகிறீல சுமி, உன்னையே தான் சொல்கிறேன். எங்கள் அம்மாவை நினச்சி நேற்று ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பியா? நான் காலையில் வீடியோ போடும்போது என்னை அறியாமல் நான் வந்து அழுகைக்கே எத்தனையோ சகோதரிகள் அண்ணே அழாதீங்க, அண்ணே நாங்கள் இருக்கோம்னே அப்படின்னு சொல்லி ஆறுதலாக சொன்னாங்களே. நீ எங்கள் அம்மாவோட நினைவு நாள் அதுமா சாப்பாடு மாத்திரம் வாங்கி தின்னில. நான் கேட்குறேன், சோறு மாத்திரம் வாங்கி தின்னில, அதை மாத்திரம் திங்க தெரிஞ்ச உனக்கு எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட தெரியலையா? நான் கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அவமானம், எவ்வளோ பெரிய அசிங்கம். அப்போ நீ யாரை பற்றியும் சூர்யாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நான் சொல்லுவேன், சுமி நீலாம் சூர்யாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு துளி தகுதி கூட கிடையாது. நீ ஒழுங்காக இருக்கணும். நீ எங்கள் அம்மாவை நினச்சிருக்கணும், எங்கள் அம்மாவுக்காக கண்ணீர் விட்டுருக்கணும். இல்லை சரி இவ தான் செய்யலை, சரி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது பால் பாயாசம், இல்லை எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறது சுமி உனக்கும் தெரியும்ல. நீ காலையில் இங்கே வர்றீல, நான் காலையில் 10 மணி 10:30 மணிக்கு தான் வீடியோ போட்டேன். நீ அதுக்கப்புறம் தான் கிளம்பி 12 12:30 தான் இங்கே வர்ற. வரும்போதே சரிங்க அம்மாவுக்காக இருந்தாங்க, நான் வாங்கிட்டு வந்தேன், இதை நான் வீட்டில் செஞ்சேன், அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும்ல, இதை படையலாக வைங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு ஏதாவது செஞ்சுட்டு வந்தியா? இல்லை. அப்போ நீ மாத்திரம் எப்படி மருமகங்கிற அந்தஸ்து உனக்கு நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து உனக்கு நான் எப்படி கொடுப்பேன்? நீ என்ன பாயாசம் கூட வைக்கிறத விடு, காலையில் வந்தியில் 12:30 மணி வரைக்கும் இங்கே தானே இருந்த லைவ் போட்டுட்டு. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம் ஆச்சு. இன்னமா தையலில் இருக்கிற புண்ணு ஆறலை? புண்ணெல்லாம் ஆறி இருக்கும்ல. குதிக்கிற டங்கு டிங்குன்னு சொல்லி ரீல்ஸில் ஆடுற. ஒரு எங்கள் அம்மா வீடு அப்படியே ஒரு கழுவி கூட வேணாம், ஒரு விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்து வீடை கூட்டி சுத்தம் பண்ணி கொஞ்சம் நீட் பண்ணலாம்ல. இந்த குப்பைலாம் அந்த அப்படியே கிடக்கு, அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. ஒன்றுமே பண்ணலையே. எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து யூடியூப் வருமானத்தில் மாத்திரம் பாதியை கொடுங்க, புருஷனா நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறிய. எங்கள் அம்மாவுக்கு நீ மனுஷனா நீ என்ன பண்ண? மனுஷியாக நீ என்ன பண்ண? என் பெத்த தாய்க்கு ஏதாவது நீ செஞ்சால் உன்னை வந்து எங்கள் அம்மா வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி. எங்கள் அம்மா உன்னை மருமகளாகவும் ஏற்றுக்கிறல, நானும் உன்னை என் பொண்டாட்டியாக மதிக்கலை. என் பொண்டாட்டிங்கிறதுக்காக நானும் எத்தனையோ விஷயங்களில் உன்னைய பாதுகாத்தேன். உன் மான மரியாதையை பாதுகாத்தேன், உனக்கு யூடியூப் சேனல் வச்சு உனக்கு வருமானம் செஞ்சு கொடுத்தேன், உன் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை பூரா நான் கொண்டு வந்தேன். இதை தவிர்த்து அடுத்து உங்களோட சேர்ந்து குடும்பமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் நான் இருந்தேன். ஆனால் சில விஷயங்களில் 2 பேருமே சரியில்லை. சூர்யாவையும் குற்றம் சொல்ல முடியாது, உன்னையும் சொல்ல முடியாது. 2 பேருமே சரியில்லை. நீயும் அப்படித்தான் இருக்க. இப்படி செஞ்சால் உனக்கு எப்படி என்னுடைய வருமானத்தை கொடுப்பேன்? என் பெத்த தாயை அந்த வருஷத்தில் ஒரு நாள் கூட நினைவு கூறாத உங்களை
உங்களுக்கு எப்படி என் வருமானத்தில் என்னுடைய பகுதியை நான் கொடுப்பேன்? கொடுக்க போகிறதில்ல. இப்போ இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு இதே நிலைமை தான் எனக்கும். நான் நாளைக்கு முடியாமல் போய் ஒரு மூலையில் ஒதுங்கி படுத்தாலோ, இல்லை எனக்கு ஏதாவது உடம்புக்கு ஆச்சுனாலோ, ஒரு பக்கவாதமோ, ஒரு ஸ்ட்ரோக்கோ, ஏதாவது ஒரு அட்டாக்கோ வந்து நான் மூலையில் முடங்கிட்டாலோ 2 பேருமே பார்க்க மாட்டீங்க போல். எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது. நீங்கள் 2 பேருமே பணத்துக்காக தான் இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆக எனக்குன்னு சொல்லி எதையாவது நான் வந்து இப்போ இருந்தே சேமித்து வச்சாதான், ஏதோ உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும், நம்ம நடமாடுற வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு சிறு சேமிப்பை மாதம் மாதம் டிபாசிட் மாதிரி போட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ இன்சூரன்ஸ் மாதிரியோ, இப்போ வரைக்கும் இன்சூரன்ஸ் கூட நான் போடல, மெடிக்கல் பாலிசி கூட நான் போடல. நிறையா இருக்குது. ஸ்டார் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, எல்ஐசி பாலிசி, என்னென்னமோ இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நான் பண்ணலை. அப்படியே நான் ஒரு எல்ஐசி பாலிசி எதுவுமே போட்டாலுமே உங்கள் 2 பேர் பேரில் எழுத மாட்டேன். எல்லாமே எனக்கு அப்புறம் என் பேரனுக்குன்னு எழுத போகிறேன், இல்லை என் மகன்களுக்கு. உங்களுக்கு ஒரு சொட்டு கூட அதில் ஒரு நயா பைசா கூட நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அப்படித்தான் நான் இனிமேல் செய்ய போகிறேன். உங்கள் 2 பேரையும் நேற்று எங்கள் அம்மாவுடைய இந்த நினைவு நாள் விஷயத்துலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் எனக்குன்னு சொல்லி சில சிறு சேமிப்பு மாதிரி கொஞ்சம் மருத்துவ செலவுக்காக ஒதுக்க போகிறேன். எனக்குன்னு ஒரு எல்ஐசி பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை போட போகிறேன். அதை என்னுடைய பேரன் பேரில் நாளைக்கு எனக்கு அப்புறம் நான் வந்து கிடைக்கிற மாதிரி செய்ய போகிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. நான் இன்றைக்கி பேசின விஷயம் கரெக்டாக இருக்கா இல்லையா கமெண்டில் போடுங்க. நன்றி.